வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு ஓப்பன் டாப் தாங்க பண்ண போகிறோம். இது ஃப்ளிட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து சென்டரில் கட் பண்ணியிருக்கலாம். தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். அதுவே திக்கான மெட்டீரியல் தான், அதனால் லேஸான லைனிங் தான் எடுத்திருக்கேன். இதனால் மடித்து போட்டுக்கலாம் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். இப்போ சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு, சுற்றளவு 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ உயரம் வந்து 16 இன்ச்சு, உயரம் 16 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 4.25 இன்ச் வைக்கிறேன். இது போட் நெக்கு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். 4.25 இன்ச்சு நெக்கோட அகலம், 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, 7 இன்ச்சு ஆம்கோல் உயரம். ஏன்னா வந்து இது ஆம்கோலுக்கு அகலம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நம்ம 7 இன்ச் வைக்கலாம். இப்போ இது ரவுண்ட் பண்ணிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு யூசிப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நெக் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ யூசேப் கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிட்டு ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்குறவங்க நேற்றுக்கு செமையாக ஒரு சாரியில் வந்து கோட் அண்டு டாப் வந்து சாரியில் தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது மேல் உயரத்துக்கு வந்து இது கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம நீல வாக்கில் எடுத்துக்கலாம். இந்த அகல வாக்கில் அகலம் கம்மியாக இருக்குது, அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உயரம் வச்சு. அதாவது சுற்றளவு வந்து இந்த வாக்கில் வச்சு பார்த்தேன் நான், 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்குது. அது நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்துட்டு இந்த வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 21 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 21 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு முன்னாடி பேக் சைடும் முன்னாடியும் வந்துடும். நெக்குக்கும் நம்ம கேன்வாஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்குமே வந்துடும். இதை எடுத்து வச்சுட்டு இப்போது வந்து கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கை வந்து 14 இன்ச்சு, 14 இன்ச்சு கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மீதி உள்ளதை 2ஆக மடித்து நம்ம கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடு. இப்போ ஒரு தையல் போட்டு மடித்து திருப்பிடலாம். இது மொத்த உயரம் 47ங்க. கைக்கு போக மீதி உள்ளதை 2ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க லைனிங்கை. கைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அப்புறம் நம்ம கைக்கு ரொம்ப அதே அகலம் வச்சிட்டோன்னா உங்களுக்கு கீழே இறக்கம் பத்தாது. அதனால் கைக்கு மட்டும் சைடில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அது ஒன்றும் தெரியாது, தையல் உள்ளே போயிடும். இப்போ 2ஆவது அமுக்க தையல் போட்டுடலாம். இப்போ 2 தையல் போட்டு பேக் சைடு லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது கைக்கு மடித்து போட்டிருக்கேன் லைனிங் கிளாத்து. இப்போ உயரம் வந்து 17.5 இன்ச் இருக்குது. மேலேருந்து
3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு ஆம்கோல் வந்து வச்சு பாருங்கள். இப்போ சரியாக வருது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கட் பண்ணுங்கள். கையோட வளைவு வந்து நமக்கு சரியாக வரணும். இப்போ முன்னாடி கைக்கு வந்து குறைஞ்சி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே லைனிங் வச்சுட்டு கீழே கை வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியே வச்சுக்கோங்க கையை. ஏன்னா வந்து சுருங்குச்சுன்னா வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு சுருக்கம் தெரியாது கையை. அதனால் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இது கேன்வாஸ் வந்து 6 இன்ச்சு உயரம். நெக்கோட அகலம் வந்து 4.25 வச்சுருக்கேன். இது போட் நெக்கு. 5 இன்ச்சு உயரம் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து. கீழே 1 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு அகலம் வச்சு மார்க் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் போக சென்டரில் உள்ள பீஸ் இது. அதில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டை கட் பண்ண வேணாம். இதுக்கு பைப்பிங் வச்சுக்கலாம். இதுக்கு நான் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். பொறுமையாக அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. அப்படியே ஒரே மடக்கு மடக்கி பைப்பிங் பண்ணிடலாம். அழகாக பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம வந்து ஒரே கலர் மட்டும்தான் பைப்பிங் கொடுக்குறேன். வேறு எந்த காம்பினேஷனும் பண்ணலை. ஏன்னா எந்த கலர் வேணாலும் ஃபேண்ட்டை போட்டுக்கலாம். இந்த க்ரீனு, நம்ம இந்த கோல்டன் கலரு, இந்த பிங்க் கலரு எது இருக்கோ போட்டுக்கலாம். உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. முன்பக்கம் வந்து ஃபுல்லாக நம்ம நெக்கு கட் பண்ணக்கூடாது. லைனிங் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சமமாக வச்சு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அதுலேயுமே வந்துட்டு நம்ம லைனிங் வச்சதுலேயுமே சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வந்து சென்டராக கோடு போட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ 2 பக்கமும் நமக்கு சரியாக இருக்குது மார்க் பண்ணது போல். இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெக்கு மாறி போயிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு இங்கிட்டும் குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ கேன்வாஸில் வந்து தையல் போடாதீங்க. இந்த பள்ளத்துலேயே அப்படியே 2 தையல் போட்டுக்கோங்க. நல்லா பொறுமையாக அந்த கேன்வாஸ் பள்ளத்துலேயே அப்படியே போட்டுவாங்க. கேன்வாஸில் போட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இன்னொரு லைன் பைப்பிங் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக தெரியும். அதனால் வந்து அந்த பள்ளத்துலேயே போட்டுவாங்க. இப்போ இது கொஞ்சம் விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக விட்டிங்கன்னா போதும், ரொம்ப பட்டையாக வேணாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு எட்ஜிலே அப்படியே தையல் போட்டுவாங்க.
நம்ம அதுக்கு ஒரு லைன் பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் லைன் பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா வந்து இல்லைன்னா நம்ம டிசைன் பண்ணது வந்து தெரியாது. அதனால் ஏன்னா இதுக்கு வேறு மாதிரி டிசைன் பண்ணாலும் நல்லா இருக்காது, உங்களுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் சேம் கலர்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு லைன் வந்து நம்ம அந்த தையல் போட்டது மேலேயே தையல் போட்டுவாங்க. இன்னொரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். இது நல்லா உருட்டி தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணிடலாம். இது உள்ளே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இது வந்து கிராஸ் பீஸ் வந்து 2ஆக மடிச்சுட்டு 1 ஃபுட் அளவுக்கு மட்டும் அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் தைச்சிட்டு வாங்க. இதை திருப்பிடலாம். ஃபுல்லாக திருப்பி எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 1.25 இன்ச் அகலம் வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க ஒரே அளவாக. நம்ம கழுத்து சுற்றி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இதுக்கு பாசி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைனு. ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே பாசி உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் அப்படியே ஒரே அளவாக கொடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே கொடுத்துட்டு வாங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விடுங்க. ஒரே அளவாக கொடுத்துட்டு வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டை அடித்து திருப்புறதும் சின்னது பெருசாக வேணாம், ஒரே லெவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணி முடித்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரே மாதிரி தெரியும். இப்போ இங்கேயும் நம்ம ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சேம் கலரில் கொடுத்துட்டு இதுக்கு கோல்டன் கலர் நம்ம பாசி கொடுக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக தெரியும். அப்போ அந்த பாசி மட்டும்தான் தனியாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து நான் நாட்டு தைச்சது வந்து சன்கிரேப்பில் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெட்டீரியல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாட்டுக்கு மட்டும் அந்த சைடில் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மீதம் இருந்தது. இப்போ பாருங்கள் ஒரே அளவாக நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரே அளவாக பைப்பிங் கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஆம்கோலுக்கு கையை வந்து மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே அப்படியே பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதுக்கு மட்டும் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ மட்டும் டல்லாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபோனில் அதிகமானனால நமக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடி தைக்கிறதுல கரெக்டாக வந்துடும். இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கீழே ஸ்கட்டுக்கும் நம்ம வந்து சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ மேலே இருக்க இதுலேயும் நம்ம அடையாளப்படுத்திட்டு கொஞ்சம் ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் நீங்கள் தள்ளி அப்படி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு கொடுத்துட்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், அதுலேயும் நம்ம சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். அது கரெக்டாக ஈக்குவல் வர மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க.
இப்போ ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதே மாதிரி கரெக்டாக சென்ட்ரு வந்துருச்சுன்னா மீதி உள்ளதையும் இந்த பக்கம் அப்படியே ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியாக வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உள்ளே வந்து லைனிங் சன்க்ரேப் கொடுக்குறேன் நான். சும்மா ஃபுல் லென்த்துக்கு தேவையில்லை, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான். இருக்கிற லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்துகிட்டு அது சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். சும்மா ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டல்லாக இருக்கும், மற்றபடி எல்லா பக்கமே நார்மல் தான். இப்போ நம்ம வந்து சைடில் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கை கீழேருந்து போட ஆரம்பிங்க. போட்டுட்டு நம்ம இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா வளைவு, அதிலேருந்து கீழே இறக்கி 2 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம திருப்பி நம்ம ஓப்பன் டப்புக்கு தைக்கிற மாதிரி அப்படியே திருப்பிக்கலாம். ஓப்பன் டப்புக்கு தைப்போம் இல்லையா, அது மாதிரி அப்படியே திருப்பிக்கோங்க. அப்போ 3வது தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்லா வளைவு கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம தையல் போடுறது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கீழேருந்து நம்ம மடித்து கொடுக்கலாம். மொத்த உயரம் வந்து இது 47 இன்ச்சுங்க. வெட்டின அளவுலாம் சேம் தான். உங்களுக்கு உயரம் மட்டும் எந்தளவு வேணுன்றது கீழே ஸ்கர்ட்டுக்கும் மேலே உயரத்துக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 21 வயசு பொண்ணுக்கு தைச்சது. ஏன்னா இதோட சின்ன அளவும் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வந்து குட்டையாக இருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்டு வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். சேம் நம்ம கட் பண்ணுறதெல்லாம் இதே மெத்தடு தான். சுற்றளவும் உயரம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இந்த பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். லைனிங்கும் சேர்த்து அப்படியே மடித்து கொடுத்துருங்க. பார்த்திங்களா, இதுக்கு கீழே லைனிங் இல்லை, நான் கொஞ்சம் தூரம் தான் கொடுத்துருக்கேன் போதும். ஏன்னா இதுவே வந்து நல்ல திக்கான கிளாத்து தான், அதனால் வந்து ஃபுல் லைனிங் தேவையில்லை. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டு அதே அளவே 2 பக்கமும் வச்சு பார்த்து தைங்க. தைச்சி முடிச்சுட்டு இன்னொரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். மேல் பக்கம் அப்படியே திருப்பி கொடுங்க. இந்த சைடில் வேணால் நாட்டு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம தைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு இப்போ ஆசி கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் நம்ம ரெடிமேடில் வாங்குகிற ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாகவே நம்ம தைச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக உள்ளே கொடுத்துட்டு சுற்றிலும் நல்லா தைச்சி விட்ருங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெடிமேடில் வாங்கினா கூட இந்தளவுக்கு அழகாக இருக்காது இந்த ட்ரெஸ் எல்லாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. நம்ம பாசி வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு வந்து போட்டு காமிச்சிட்றேன் நான். இந்த லைனிங் நம்ம கொடுத்தது எல்லாமே உருவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நாட்டு கொடுத்துருக்கேன் நான்.
இது வந்து முன்னாடியும் கட்டிக்கலாம் சைடில், பேக் சைடும் நம்ம லூஸாக இருந்துச்சுன்னா பேக் சைடு திருப்பியும் கட்டிக்கலாம். நாட்டு டிசைன் நிறையா போட்டிருக்கேன், அதனால தான் நான் இதை சொல்லித்தரல. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் வரும் சைடில் ஓப்பனு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா ஃபிட்டாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். நான் கூட கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குமோ பெருசாக இருக்குமோன்னு பயந்தேன். ஆனால் வந்து அது கரெக்டாக இருந்துச்சு அளவு. இந்த சைடில் வந்து நாட்டு வந்து கட்டிக்கிட்டோன்னா இன்னொருமே ரொம்ப அழகாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி